ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் பரோட்டா சூரி கருன்னு படத்தில் இருக்கக்கூடிய இந்த சூரியோட பிக்சர் தான் நம்ம அவுட்லைன் போட போகிறோம். ஸோ அதுவும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படிலாம் போட்டோம் அப்படிங்கிறத வந்து கரெக்டாக சொல்லியிருக்கோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்லக்கூடிய இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி போட்டிங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக நீங்களும் இந்த அவுட்லைனை போடலாம். அது மட்டும் இல்லாமல் நான் சொல்லக்கூடிய அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாக்கா மற்ற டிராயிங்கான அவுட்லைன் கூட நீங்கள் இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி போடலாம். ஸோ அந்த ஸ்டெப்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாக்கா புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டிராயிங் டியூட்டோரியல் வீடியோஸ்லாம் நம்மளோட சேனலை தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் நம்மள இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணல அப்படின்னாக்கா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். இந்த அவுட்லைனில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது மெஷர்மெண்ட். ஸோ மெஷர்மெண்ட்டுனா ஒன்றும் இல்லை. நம்ம வரையக்கூடிய படம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஸ்கொயரில் இருக்கும், ஸோ அப்படி இல்லைனாக்கா வேறு வேறு ஷேப்பில் இருக்கும். இப்போ நான் எடுத்துக்கிறது வந்து ஸ்கொயர். ஆனால் நான் வச்சுருக்கக்கூடிய நோட்டு வந்து பார்த்திங்கனாக்கா ரெக்டாங்கிள் நோட்டு. ஸோ நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த நோட்டை ஸ்கொயராக மாற்றிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம இந்த பிக்சர் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்து மெஷர் பண்ணிக்கணும். ஸோ இப்போ லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா இந்த தலைக்கிட்டே உள்ள கேப் இருக்குது, மேலே பார்த்திங்கன்னா உள்ள கேப் இருக்குது, அந்த நடுவில் அந்த ஃபேஸ் எங்கே இருக்குது, ஸோ அப்புறம் அந்த ஃபேஸுக்கான அந்த கீழே எங்கே இருக்குது, மேலே எங்கே முடியுது அப்படிங்கிறத வந்து நம்ம மெஷர் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்கேல், நீங்கள் எந்த பிராண்ட் வேணும் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பேப்பரை வந்து ஸ்கொயராக பிரிச்சுக்கலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ஒரு கோடு போட்டுக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நான் கீழே கொஞ்சம் வச்சு கரெக்டாக அது வந்து ஸ்கொயர் ஷேப்பில் வர மாதிரி இந்த பாக்ஸ் வந்து போட்டு நான் அந்த பேப்பரை வந்து ஸ்கொயர் ஷேப்பாக மாற்றிக்கிறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா பேப்பருக்கு மேலே, அதாவது தலையோடைய மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் எவ்வளோ கேப் இருக்குது அப்படிங்கிற அந்த கேப்பை வந்து நோட்டீஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு மார்க் வச்சுக்கிறேன். ஸோ அதே மாதிரி ஃபேஸோடைய லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அந்த ஃபேஸோட லெஃப்ட் சைடுக்கும் அந்த பேப்பர் அந்த முடிகிற இடத்துக்குமான கேப் பார்த்திங்கன்னா பென்சில் வச்சா தெரியும். ஸோ இந்த அளவுக்கு கேப் இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்கேல் வச்சு ஸோ அந்த இடத்தையும் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரைட் சைடும் பண்ணணும். ரைட் சைடில் இந்த காது முடியுது இல்லையா, ஸோ அதுக்கும் இந்த பேப்பர் முடிகிற இடத்துக்கும் எவ்வளோ கேப் இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அதிகமாகவே இருக்குது. ஸோ அந்த மாதிரி நான் அதிகமாக வச்சுட்டு இந்த மாதிரி நான் மார்க் வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம மார்க் வைக்கிறப்போ நமக்கு வந்து தேவைப்படுறது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷேப் தான். ஸோ இப்போ ஃபேஸோடைய அந்த கீழ் முடியுது இல்லையா, தாடி இருக்கு இல்லையா, ஸோ அந்த பியர்ட் கிட்ட இங்கே வச்சுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த பியர்ட் முடியுது. ஸோ அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரஃப்பான மார்க் தான். ஸோ இது வந்து ட்ராயிங் வரைகிறதுக்கான பர்ஃபெக்ட் மார்க் கிடையாது. இந்த மாதிரி ரஃப்பாக நம்ம மார்க் வச்சுக்கிட்டா நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபேஸோடைய ஷேப் என்ன அப்படிங்கிறத வந்து தீர்மானிக்கணும் நெக்ஸ்ட்டு. ஸோ இந்த ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரெக்டாங்கிள் மாதிரி இருக்குது. ஸோ அந்த ரெக்டாங்கிளே நம்ம கொஞ்சம் வட்டமாக போட்டோம் அப்படின்னாக்கா அந்த உருளைக்கிழங்கு ஷேப் மாதிரி வரும். ஸோ ஓரளவுக்கு ஸோ அந்த மாதிரி ஷேப் நம்ம முடிவு எடுத்துக்கணும். ஸோ அந்த பாடியோட ஷேப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது. ஸோ இப்போ நான் போடுறேன் பாருங்கள், பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ அந்த ஃபேஸுக்கான அந்த ஷேப் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அந்த உருளைக்கிழங்கு ஷேப் மாதிரி இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த பாடிக்கான ஷேப் வந்து போட்டுக்கிறேன் ரஃப்பாக. ஸோ நம்மளோட மெஷர்மெண்ட் எடுத்து போடக்கூடிய விஷயங்கள் வந்து அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா ஐஸ் வரைய போகிறோம். ஸோ ஐஸ் வரைகிறப்போ அந்த ஐ எந்த டேரெக்ஷனில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி கோடு போடணும். ஸோ நான் வரையக்கூடிய இந்த ஐ பார்த்திங்கன்னா லைட்டாக ரைட் சைடில் வளைஞ்சிருக்க மாதிரி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மூக்குக்கான அந்த லைன் வந்து நம்ம வந்து போட்டுக்கணும் சென்டராக கோடு எடுத்து. அது வந்து பிக்சர் பொறுத்து மாறும். ஸோ இப்போ நம்ம வரைய ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ வரைய ஸ்டார்ட் பண்ணுறப்போ எப்பவுமே லெஃப்ட் சைடு ஐலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது ரொம்பவே முக்கியமானது. ஏன்னா நீங்கள் லெஃப்ட் சைடு ஐலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஒரு ஐ வந்து அதே மாதிரி நீங்கள் வரைகிறீங்க அப்படின்னாக்கா அது டோட்டலாக அந்த ஐயில் இருக்கக்கூடிய அவுட்லைன் எல்லாத்தையும் க்ளீனாக முடிச்சிடுங்க ஃபஸ்ட்டு. ஸோ டோட்டலாக முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மேலே இருக்கக்கூடிய ஐப்ரோ போங்க. ஸோ கீழே, அதாவது ஐப்ரோ வரைகிறப்போ கீழ் லைன் ஃபஸ்ட்டு வரைங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஐப்ரோ வரைகிறதுக்கு நல்லாவே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்போ தான் நமக்கு வந்து அந்த ஐப்ரோட ஷேப் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி நோஸ்க்கான ஷேப் வச்சு முடிச்சிடுங்க. இப்போ நம்ம ரைட் ஐ வரைகிறோம். ஸோ இந்த ரைட் ஐலாம் வரைகிறப்போ லெஃப்ட் ஐக்கு ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்து வரைங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் கோடு வேணுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம், நீங்கள் ஸ்கேல் யூஸ் பண்ணி. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக அந்த கண் வரைகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நான் உங்களுக்கு டெமோ காமிக்கிறதுக்காக கொஞ்சம் அப்படி இப்படி தான் வரைவேன். பட் இருந்தாலும் உங்களுக்கு அந்த பேசிக்கான அவுட்லைன் அப்படிங்கிறது இதுவே ஓகே அப்படிங்கிறதால நான் பண்ணுறேன். ஸோ ஐப்ரோவும் நீங்கள் அப்படி தான் பண்ணணும். ஸோ இப்போ நோஸ் வரைய போகிறப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் போட்ட அந்த லைன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த லைனுக்கு வந்து சென்டராக வந்து நோஸ் வருதான்னு பாருங்கள். அது வந்து ஒவ்வொரு பிக்சர் பொறுத்து மாறும். ஸோ நீங்கள் ஆனால் லைன் போடுறப்போ கவனமாக போட்டிங்கன்னா அந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி தான் வரும். ஸோ அப்போ அந்த ஃபேஸோட ஷேப்பு அப்புறம் அந்த மூக்கோடைய அந்த வளைவுலாம் கோடெலாம் வருது இல்லையா, ஸோ அந்த கோடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேலே கண்ணிலேருந்து மார்க் வைங்க. ஸோ மார்க் வச்சிங்க அப்படின்னாக்கா அந்த லைன் எங்கே முடிக்குன்னு தெரியும். ஸோ இதுக்கும் நீங்கள் ஸ்கேல் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா வரைஞ்சி பழகினதால வெறும் பென்சில் மட்டுமே நான் யூஸ் பண்ணி
நான் வந்து உங்களுக்கு அந்த லைன் போட்டிருக்கேன். இந்த அவுட்லைனை நான் எதுக்கு நான் இவ்வளோ தூரம் தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னாக்கா, நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரையணும். ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் எடுக்கணும், நெக்ஸ்ட் அந்த ஷேப் என்னென்னு கண்டுபிடிக்கணும், தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஐ ஸ்டார்ட் பண்ணணும், அப்புறம் ரைட் ஐ ஸ்டார்ட் பண்ணுங்கள், அப்புறம் கீழே வந்து மூக்கு வரைங்க, ஸோ அதுக்கப்புறம் வாய் வரைங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரையக்கூடிய மெத்தடு. இப்போ நம்ம டீத்தெல்லாம் வரைகிறோம் அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு அந்த டீத் என்ன ஷேப் இருக்கோ அந்த ஷேப் மட்டும் நம்ம போட்டுடலாம். ஸோ இப்போ நான் பார்த்திங்கன்னா வரைஞ்சிட்டு இருக்கும்போது தெரியும் அந்த ஷேப் மட்டும் போட்டுட்டு, ஸோ அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன டீட்டெயில் அப்படின்னாக்கா அந்த பல்லை வந்து பிரித்து காமிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு ஷேப் போட்டுருங்க அந்த டீத்தெலாம் வரைகிறப்போ. மோஸ்ட்லி டீத்தெலாம் நிறைய படத்தில் இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் அந்த டீத்துக்கு லைன் போட்டுட்டு ஷேப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அது உள்ளே இருக்கக்கூடிய லைன்ஸ்லாம் போடலாம். இப்போ ஃபேஸோட ஷேப் ஆஸ் யூஷுவலி இது கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வந்து கண்டிப்பாக வரும். ஸோ அதனால் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த ஃபேஸோட ஷேப்லாம் நீங்கள் வரைகிறப்போ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ்லாம் நோட்டீஸ் பண்ணி கவனமாக வரைஞ்சிங்கன்னா தான் வரும். நீங்கள் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். ஒரு டிராயிங்கில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டே நம்மளுடைய அந்த ஃபேஸோட ஷேப் தான். ஸோ அது மாறி போயிடுச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பாக நம்மளுடைய கேரக்டர் வந்து மாறி போயிடும். ஸோ அதனால் அந்த ஃபேஸுக்கு நீங்கள் கவனமாக எவ்வளோ நேரம் ஆனாலும் கவனமாக நீங்கள் வந்து பொறுமையாக வரைங்க. அப்போ தான் அந்த ஃபேஸ் கரெக்டாக வரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வரையக்கூடிய இந்த ஷர்ட்டு, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷேப்பை மட்டும் கரெக்டாக போட்டுருங்க. உள்ளே இருக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் நீங்கள் வந்து ஏனோ தானோ கூட போட்டு விடலாம். ஸோ வந்து நார்மலாக நீங்கள் வந்து டீட்டெயில்டான டிராயிங் வரையாத அப்போது டீட்டெயிலாக வரைகிறீங்க அப்படின்னாக்கா டைம் எடுத்தே பண்ணுங்கள். ஸோ நான் வந்து பார்த்திங்கனாக்கா இப்போதைக்கு உங்களுக்கு சும்மா அந்த ஷர்ட் வரையணும் அப்படிங்கிறதுக்காக வரைஞ்சிட்ருக்கேன். ஸோ உள்ளே நம்ம ஷர்ட்லாம் அந்த ஷேப் போட்டுட்டு உள்ளே இருக்கக்கூடிய லைன்ஸ்லாம் நம்ம ஏனோ தானோ போட்டு விட்டால் போதும். ஸோ அதாவது அவர் வந்து சூரி ஷர்ட் தான் போட்டிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சால் மட்டுமே போதுமானது. நீங்கள் டீட்டெயில்டாக வரைகிறீங்க அப்படின்னாக்கா இன்ச் பை இன்ச்சாக நீங்கள் பார்த்து வரையலாம். ஓகேங்களா? ஸோ இந்த அவுட்லைன் வந்து நான் வந்து ரஃபாக போட்டு முடிச்சிட்டேன். ஸோ இது வந்து நம்ம அவுட்லைன் வந்து டார்க் பண்ணதுக்கு அப்புறமா ஸோ இந்த அவுட்லைன் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி நான் எந்த டிராயிங் வரையணும் அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போடுங்க. அடுத்த வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன்.